அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதியத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க மிக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியே செய்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு கேட்டுறாதீங்க. வரும் அங்கங்க ஒன்னொன்னு வந்திருக்கும். நைட்டு விவாதம் ஆகுமா, டிபேட் பண்ணுவாங்களா, ஒரு வாரத்துக்கு டிபேட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இப்பதான் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் வந்து முக்கியமான மீடியாக்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய தலைவர்கள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கையை பிடிச்சி ஏதோ ஒரு கோடு வேர்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்களாகட்டும் மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அதிகப்படியாக குரல் எழுப்பும் போது வேற வழி இல்லாம ஐயா வேற வழி தெரியலீங்கயா வேணா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை பற்றி விவாதிக்கலாம். லாக்அப் டெத். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் ஒரு கோயிலுடைய காவலாளியாக இருக்காரு. அங்க வந்து பக்தருடைய காரில் இருந்த 9.5 பவுன் நகையை அவர் வந்து திருடிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை கொண்டு செல்லப்பட்டு விசாரணையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப அவங்க உறவினர்களாலும் அந்த ஊர்க்காரங்களாலும் ஏற்பட்டிருக்குது. இது வந்து இந்த செய்தி வந்து வந்ததிலிருந்து சோசியல் மீடியாவே சும்மா அதிரிட்டு இருக்குது. இன்னைக்கு பேசப்படுற ஒரே டாபிக்கா இதுதான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கிற முதல் லாக்அப் டெத் இது இல்லை. அதிமுக ஐடிவிங்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியல் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இப்பொழுது வரை 25 மரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல பல்வேறு நபர்களை எனக்கு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அங்க எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸை வந்து விவாதிக்கிறத விட, ஏன்னா இதை நிறைய பேர் விவாதிப்பாங்க. இதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு இந்த இடத்துல சில விஷயங்கள் உங்ககிட்ட காட்டணும், மக்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய அந்த லாக்அப் டெத். மிக துயரமான ஒரு சம்பவம், கொடுமையான ஒரு சம்பவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடந்தது. அப்பொழுது இதாங்க மேஸ்டர். அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, கனிமொழி அவர்களுடைய செயல்பாடு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, திமுகவில் இருந்த அத்தனை முக்கிய முகங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, நீதி கேட்டு தெருவில் இறங்கிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களை பாருங்க, ஒரு படமா காட்டுற அப்படியே பாருங்க. ஐயா ஸ்டாலினை பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாருங்க. சரி நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களை பாருங்க, மாஸ்க் போட்டு நீதி கேட்கறது. அது மட்டும் இல்ல, நேரிலேயே வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவிச்சு அங்க நடந்த பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லி இது விட மாட்டோம். சும்மா ஏதோ வந்து நாங்க 4 நாள்ல மறந்துடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. யார் சொன்னது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஏதோ அப்படியே கொஞ்ச நாள்ல அப்படியே மறந்து போயிடுவாங்க, கடந்து போயிடறா மட்டும் நினைக்காதீங்க. நாங்க மறக்க மாட்டோம், நாங்க விட மாட்டோம், இது ஒரு கேவலமான ஆட்சி, இது ஒரு டம்மி முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தாக்குதல். அப்படி ஒரு விஷயம் நடந்தா தாக்குதல் நடத்தலாம், தப்பு கிடையாது. எந்த ஆட்சி மேலாம் தாக்குதல் நடத்தலாம். அதை தாண்டி ஒண்ணு சொன்னாருங்க. பரப்புரைக்கு போன இடத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய காவல் நிலைய அந்த கஸ்டடியல் டெத்தை வந்து ஒருத்தர் எல் முருகன் அவர்கள் சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டாரு. இது சின்ன இஷ்யூவா, இவங்களை டெபாசிட் வாங்க விடாம செய்யறது தாங்க நமக்கு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சியில இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு. ஏங்க இதுக்கெல்லாம் எமோஷன் ஆகலையா? ஜெய்பீம் படம், ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அது திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு மனம் புண்பட்டு தூக்கமின்றி தவித்தார் அப்படின்னு தெரியும். அதைத்தான் இன்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வியா கேட்டிருக்காரு. ஜெய்பீம் பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் எமோஷன் வருமா? ஜெய்பீம் படம் பார்த்த முதல்வர் எங்கே? சிவகங்கையில் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மரணம். ஜெய்பீம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என்ற சினிமா விமர்சனம் எழுதிய முதல்வர் இப்ப எங்க இருக்குது? நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதல்வருக்கு கண்டனம். கேள்வி எழுப்பியிருக்காரு. எதிர்கட்சி தலைவராக அவருடைய கடமை செஞ்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவ்வளவு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருந்த திமுக இன்னைக்கு ஏன் இதை பற்றி பேசாமல் மௌனம் சாதிக்கிறது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய மரணம் நடந்த போது அந்த குடும்பத்தின் கதறல் நெஞ்சை பதற செய்கிறது. தமிழ்நாட்டில் நடப்பது இது பழனிசாமியின் ஆட்சியா, காவல்துறையின் ஆட்சியா? அதாவது டம்மி பீஸியா நீங்க எல்லாம்? அதாவது முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு டம்மி பீஸு, ஒரு டம்மி. காவல்துறை தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இதே குற்றச்சாட்டை இன்னைக்கு ஒத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி தான் இந்த போஸ்ட்டுங்கெல்லாம் தாங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவே ஆக்குபை பண்ணியிருக்குது. நான் காட்டின படங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, இன்னும் பாருங்க திமுக இருக்கக்கூடிய பல்வேறு முகங்கள் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன கராத்தெல்லாம் பண்ணாங்க, என்னென்ன பல்ட்டிலாம் போட்டாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டு இன்னைக்கு எங்க போனீங்க, எங்க ராசா போனீங்க, எங்க சார் போனீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அத்தனை பேர் அப்ஸ்காண்ட், மூச்சு பேச்சு இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. எப்படிங்க அது? எதிர்கட்சியா இருக்கும்போது நெஞ்சு பதறுது, எல்லாமே எதோ பதறுது. ஆளுங்கட்சியா வந்துட்டா எதுவுமே பதற மாட்டேங்குது. இதைத்தான் மக்கள் இன்னைக்கு கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே போட்டு அமுக்கணும், மூடி மறைக்கணும். முடிஞ்சா ஊடகங்கள் கூட அப்படியே பேசாம அதை அப்படியே இப்ப
உதயநிதி அவர்கள் சொன்னார் பாரு, மறந்துருவோன்னு நினைக்கிறீங்களா, எப்படி மறந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களான்ட்டு. இப்ப இவங்க அதை எதிர்பார்த்து நிற்பாங்க. ஒரு நாள்ல மறந்துடுவாங்களா, அதிகபட்சம் 2-3 நாள்லயாச்சும் மறந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி. அதையும் கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு மக்களை இப்பயே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? சமூக ஆர்வலர்கள் அல்லது வந்து இங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க தான். மக்களே ரெடியா இருங்க, இந்த லாக்அப் டெத்தை மறைக்க திராவிட மாடல் எதையாச்சும் கொண்டு வர போகுது. வழக்கம் போல நீட் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எதையாச்சும் கொண்டு வந்து உருட்டுவாங்க, ரெடி ஆகிக்காங்க. உடனே அத்தனை மீடியாவும் அதைத்தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து விவாதிக்க ஆரம்பிப்பாங்க. இதை எப்படி டைலூட் பண்ணுமோ அதுக்கு இந்நேரம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ரெடியா இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அரசியல் ரீதியா ஒரு பக்கம் இருக்கு. எதிர்கட்சி தலைவர்களான இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல அண்ணன் சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே இதுக்கு கடுமையான குரல் கொடுத்து கொண்டு இருக்க, ஒரு ஒரு அரிய வகை இனம்ங்க. அந்த இனம் வந்து அழிஞ்சு வருது. அந்த இனத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேங்க. ஆமாங்க, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப செழிப்பா, ரொம்ப ஒரு சூடு சொரணையோட உணர்ச்சியோட இருந்த ஒரு இனம், அந்த இனமே இப்ப காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இனம் அப்படின்னா, நடிகர்களாக இருந்து புரட்சி பேசுபவர்கள். திரையில் மட்டுமல்ல, தரையிலும் கூட. எப்ப? கடந்த ஆட்சியில. அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சத்யராஜ் அவர்கள் புரட்சி திராவிடர் அவருக்கு வரும் பாருங்க ஒரு அரசியேற்றம். அடடா, ஈவேரா சீடர் வேற, அவர் ஈவேராவே நடிச்சவர். கொஞ்சம் நஞ்சம் அரசியேற்றம் வரும்போது அவருக்கு அப்பெல்லாம் பயங்கரமா அப்பப்ப ஒண்ணுக்கு வர மாதிரி ஒரு நாளைக்கு 5-6 தடவை அரசியேற்றம் வந்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சித்தார்த், இப்படி இன்னும் பல பேருங்க. பெருசு முதல் சிறுசு வரை அவ்வளோ சுதந்திரமா அப்படி ஒரு பிரச்சனைக்கும் அப்படி நெஞ்ச வெட்டச்சவனா, கம்பீரமானவனா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுவாங்க. இப்பொழுது நாம் தான் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. எப்படா கேள்வி கேட்காம இருக்கிறீங்க மானங்கட்ட பயல்களா அப்படின்றத வந்து சொல்ல வராரு சூர்யா. ஆமாமா, ஆனவனா அரசியல் ரீதியாக கருத்து பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்கறது, மக்களுக்கு விழிப்புணர்வு. ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நாட்கள் சொல்லும் போது அது 100 மடங்கு பெருசாகும். அப்ப 100 மடங்கு பெருசு ஆக்கணும் அப்படின்றத அன்னைக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு உணர்வோட கோவத்தோட அறச்சீற்றம் அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. சூர்யால ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும். சிவகார்த்திகேயன்லாம் ட்வீட் போட்டு அன்னைக்கு வந்து இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, யாரா இருந்தாலும் நீதி கேட்கணும். ஆனா 25 மரணம் நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியலனாலும் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி இந்த இனம் வந்து இப்ப அழிஞ்சு போச்சுங்க. இந்த குரல் கொடுக்கிற புரட்சியாளர்கள் அப்படிங்கிற இனம். இந்த 2 பேர் மட்டுமா அப்படின்லாம் ஒரு முடிவு வந்துடாதீங்க. இன்னும் சத்யராஜ்ன்ற ஒரு மாபெரும் போராளி இருக்காரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட போய் ஆத்து நாத்தினாரு. தமிழ் தேசியம்னா என்ன தெரியுமா, இதுனா என்ன தெரியுமான்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசுற நாம் தமிழ் கட்சியை வந்து மறைமுகமாக தாக்குற மாதிரி அங்க போயிட்டு ஒரு பேச்சு. இன்னைக்கு 2 நாள் தானே ஆச்சு. கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படிலாம் எழுதுல தானே. 2 நாள் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. எங்க தானே சொல்லுங்க பார்க்கலாம். மக போஸ்டிங் வாங்கி இப்பதான் போய் திமுக இணைஞ்சிருக்கிறாங்க, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்குமே. இதெல்லாமே அந்த இனத்தை சேர்ந்தது தாங்க. நான் அழிந்து வரக்கூடிய இனம்னு சொன்னேன்ல, அதுதான். இன்னும் பல நடிகர்கள் திடீர்னு பேசுவாங்க. எனக்கு ஒரே கேள்விதான், கடந்த ஆட்சியில உங்களால பேச முடிஞ்சிச்சு, இந்த திமுக ஆட்சியில உங்களால ஏன் பேச முடியல? 2 சந்தேகம். பயமா, இல்ல அவங்களோட நீங்க கூட்டு கலவானீங்களா? அவங்களுடைய கூட்டாளிங்களா நீங்க, இல்ல பயப்படுறீங்களா? அவங்களுடைய கூட்டாளிங்களா இருந்தா உங்களை மாதிரி கேவலமான ஜென்மம் வேற யாருமே இல்லை. அப்ப நீங்க பண்ணது பூரா அரசியல். அப்ப எதுக்கு நடிகர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா, நடிகர்கள் அரசியல் பேசினாங்கன்னா அது வந்து பத்திட்டு எரியும். அப்ப இருந்த கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய பிரஷரா மாறும், எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய ஸ்கோரா மாறும். அதுக்கு இவங்க பயன்படுறாங்க அப்படின்ட்டு கூட்டு களவாணிகளா இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, அப்படி இல்ல, கொஞ்சம் பயமா இருக்குது இப்ப பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இதுவே போதுமே ஆதாரம். பாசிச ஆட்சின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை பாஜக ஆட்சியை பார்த்து இங்க திமுக சொல்லிட்டு இருக்குது. ஆனா இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது தைரியமா பேச முடிஞ்ச நடிகர்களால ஸ்டாலின் அவர்கள் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வாயே திறக்க முடியல, அந்த அளவுக்கு பயமா இருக்குது அப்படின்னா, அப்ப எது பாசிச ஆட்சி? அப்ப எந்த பயம், எது உங்களை தடுக்குது? அப்ப நீங்கெல்லாம் தைரியமா இருக்கணும், தைரியமா உங்களுடைய கருத்தை சொல்ல முடியணும், கருத்து சுதந்திரம் இருக்கணும், நீங்களும் வந்து இப்படி பொதுமக்களை வந்து விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தணும் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு இருக்கக்கூடாது. கரெக்டா? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. திமுக எதிர்கட்சியா இருக்கணும், அல்லது வந்து 3வது இடமோ 4வது இடமோ எதோ வந்துட்டு போட்டோம். ஆனா அதிகாரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. வேற யாரு வேணா அதிகாரத்தில் இருக்கலாம். அதிமுகவோ அல்லது வந்து மற்ற கட்சிகள் விஜயோ அல்லது வந்து அண்ணன் சீமான் அவர்களோ, அவங்க யார் வேணா அதிகாரத்தில் இருக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரமாச்சும் குறைஞ்சபட்சம் கிடைக்கும். ஐயோ, இந்த நடிகர்களுடைய கருத்து சுதந்திரத்தை காப்பாத்துறதுக்காச்சும் மக்களே திமுக ஒரு தடவை இந்த தடவை உட்கார வச்சுட்டு வேற நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச யாருக்கு வேணா போடுங்க.
இந்த பாவங்க, இந்த புரட்சி போராளிகள் பேச முடியாத நிலைமையில் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்கள் திறப்பதற்கு. அடுத்து இன்னும் சில முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்டயும் நம்ம பெருசா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, அவங்கலாம் வந்து அவ்வளோ பெரிய சமூக போராளிகள், ஊடக போராளிகள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நக்கீரன் கோபால். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய அந்த சம்பவம் நடக்கும்போது, நக்கீரன் கோபால் எவ்வளோ டீட்டெயிலிங்கோட வந்தாரு. எங்கிருந்தெல்லாம் வந்து வீடியோ காட்சிகளை எக்ஸ்க்ளூசிவா எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காட்டி அம்பலப்படுத்தினாரு. அந்த கொடுமையை வந்து எப்படி அவர் நியாயம் கேட்டாருன்ட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவருடைய செயல்பாடு. இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு நக்கீரன் கோபால் அவர்களுடைய அந்த புலனாய்வு டீம் இப்ப களத்தில் இறங்குமா? இறங்கி போயிட்டு வந்து என்னென்ன தகவல்கள்லாம் சேகரிக்க முடியுமோ, அந்த வளாகத்துக்குள்ள, வளாகத்துக்கு வெளிய ஆரம்பிச்சதிலிருந்து முடியிற வரைக்கும் எப்படிலாம் நடந்துச்சு? என்ன மாதிரியான டார்ச்சர் நடந்துச்சுன்ற டீட்டெயில்ஸோட உங்களால வந்து எடுத்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து நிறுத்தி நீதி கேட்க முடியுமா? ஒருவேளை முடியாது அப்படின்னா, உங்கள எது தடுக்குது? இந்த கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. மொத்தத்துலங்க இப்ப இந்த இந்த டேட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கங்களேன். இந்த டேட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மரணம் நடந்திருக்குது இல்லையா? இதை என்னதான் மூடி மறைக்க திமுக முயற்சி பண்ணாலும், அல்லது வந்து கடந்து போக திமுக முயற்சி பண்ணாலும், இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. கண்டிப்பா இது சாதாரணமா போயிராது. பெருசா தான் கொண்டு போவாங்க. 1. அடுத்த 8 மாசத்துக்கு இதுதான் நடக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயம் எது நடந்தாலும் சரி, சின்னதோ, பெருசோ, ஒவ்வொரு தவறையும் ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தப் போறாங்க. ஏன்னா, தேர்தல் காலகட்டம் எல்லாருமே அரசியல் பண்ணுவாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடைசி 1 வருஷம், கடந்த 4 வருஷங்கள விட மிக சவாலான ஆண்டாக திமுகவுக்கும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்க போகுது. அரசியல்னா என்ன? அதிமுக பண்ற அரசியல்னா என்ன? அதே போல எதிர்க்கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு 8, 9 மாசத்துல அவங்க பார்ப்பாங்க. சிம்பிளா ஒரே ஒரு வித்தியாசத்த சொல்லணும் அப்படின்னாக்க, திமுக ஆட்சிக்கும், அதிமுக ஆட்சிக்கும் கடந்த 2 ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கணும்னா கூடங்க, அந்த ஆட்சியில தப்பு நடக்கும் கண்டிப்பா. எல்லா ஆட்சியிலுமே தப்பு நடக்கும். இந்த ஆட்சியில நடக்குது, அந்த ஆட்சியில நடக்குது. அந்த ஆட்சியில நடக்கும்போது குறைந்தபட்சம் அத விவாதிக்க முடிஞ்சது. அதுக்காக தைரியமா குரல் கொடுக்க முடிஞ்சது. திட்ட முடிஞ்சது. அத சட்டையர் பண்ண முடிஞ்சது. அதை பற்றி வந்து விலாவரியாக, விவரமாக எல்லாரும் வந்து பேச முடிஞ்சது. அதற்காக அந்த காரணத்தினால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படையாக குறைந்தபட்ச நீதி கிடைக்க முடிஞ்சது. ஆனா இந்த ஆட்சியில அதுக்கு கூட வாய்ப்பில்லை. இதுதான் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். திமுக ஆட்சியில தவறுகள் நடக்கும்போது அதை பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போகிறது, அல்லது பேசுகிறவர்களுடைய குரல் வளை நசுக்கப்படுகிறது. பேசினால் அவர்கள் அச்சப்பட வேண்டிய நிலை, தள்ளப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியாத மாதிரியான ஒரு கட்டமைப்புல ஒரு வட்டத்துக்குள்ள நெருக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்த ஊடக உலகமும் அப்படியே இந்த புரட்சியாளர்களும் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு ஜோன்ல கொண்டு போகப்படுறாங்க. இவங்க எல்லாத்தையும் அவுத்து விடணும், அந்த சங்கிலி எல்லாம் அவுத்து விட்டு இதுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்க. மக்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். அடுத்த நாளில் சந்திப்போம். நன்றி.